யார் இந்த பட்டுக்கோட்டை? யார் இந்த பட்டுக்கோட்டை? சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சோம்பல் இல்லாம ஏன் நடத்தி கம்மாக்கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கா வெட்டி நெல்லு விளைஞ்சி இருக்கு, அதில் பாட்டு போறந்தி இருக்கு. எங்கள் பட்டுக்கோட்டையின் பாட்டு, எங்கள் பட்டுக்கோட்டையின் பாட்டு, அது 18 சுவை கூட்டு. எங்கள் பட்டுக்கோட்டையின் பாட்டு, அது 18 சுவை கூட்டு. எழுதான் ஒரு நாட்டுப்புற கவிஞன். எங்கள் பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு அது 18 சுவை கூட்டு. சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சோம்பல் இல்லாமல் மண்ணை பிசைந்து கம்மாக்கரையில் மண்ணை பிசைந்து கவி சாற்றை அதில் பிழிந்து எழுதலாம் பாருங்க. ஒவ்வொரு வரிகளையும் பாருங்க. இப்படியெல்லாம் குழைச்சி நம்ம கொடுத்ததாம் பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு. எனது பார்வையில் பட்டுக்கோட்டை யார்? திரையுலகத்தை கட்டி ஆண்டவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர்னா எல்லா பேரும் அறழுதாங்க. திரையுலகத்தில் வந்துட்டார்னா பெருசு வந்துட்டார். அவருக்கு திரையுலகத்தில் ஒரு பேர் உண்டு, சின்னவர். எம்ஜி சக்கரபாணிக்கு ஒரு பேர் உண்டு, அவர் பெரியவர். இவர் சின்னவர், அவர் யாரு? பெரியவர். ஆக அந்த அளவுக்கு அந்த எம்ஜிஆர் ஸ்டுடியோ கூட நுழைஞ்சிட்டாருனால இவங்க அத்தனை பேரும் பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் அவருக்கு தெரியாத துறைகள் எதுவுமே கிடையாது. உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பான ஆள். புகைப்பட ஒளிப்பதிவா, அந்த ஒளிப்பதிவில் என்ன டெக்னிக் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். இசையமைப்பா கூட உட்காந்துருவார். எம்எஸ் விஸ்வநாதன் கூட உட்காந்து இந்த மெட்டு செய்யல. கிட்டத்தட்ட 58 மெட்டுக்கு மேலே பாட்டு போட்ட விஷயங்கள்லாம் எம்ஜிஆருக்கு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு உண்டு. ஆனால் பட்டுக்கோட்டையிடம் செல்லாது, பட்டுக்கோட்டையிடம் செல்லாது. இப்படித்தான் எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு. ஆனால் எம்ஜிஆர் முதல்வரான பொழுது பெருமையோடு அவர் சொல்லிக்கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த முதல்வர் பதவியில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் என் நாற்காலியின் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னாரு. ஏனென்றால் அவருடைய பாடலில் தான் மக்களுடைய இதய கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து அந்த இதயத்தில் நான் போய் அமர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் விஷயத்தை எம்ஜிஆர் பிரகடனமாக சொன்னார், அறிவித்தார். அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய பாடல்களில் நாங்கள் எல்லாம் அப்போ டூரிங் தேட்டர் உங்களுக்குலாம் தெரியாது, 25 பைசா டிக்கெட்டு. அந்த 25 பைசா டிக்கெட்டுக்கு உண்டியல் வாயை திறந்து வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அதை களவாண்டு அங்கே போய் மண்ணை குமிச்சு அதில் ஏறி உட்காந்து மறைக்காமல் இருக்கிறக்காக சிம்மாசனத்தை நாங்களே செட்டப் பண்ணுவோம். அந்த மண்ணை குமிச்சு உட்காந்துறது. பின்னால் இருக்க 2 பேர் அதை பழிப்பாங்க. சைன்னு பறித்து இறங்கிட்டே வரும். என்னடா பார்த்தா பின்னால் பறிச்சுடுவாங்க. அப்போவே பறிக்கிறதுக்கு ஆளுங்க குழி பறிக்க உட்காந்து பார்த்தோம்னா அந்த திரையில் அந்த எம்ஜிஆர் வருகின்ற பொழுது எப்படி இருக்கும் மனசு? யோசிச்சு பாருங்க. அவர் முன்னால் உட்காந்துருப்போம். எம்ஜிஆரை பார்த்தோன்னா எங்களுக்கு அப்படி புல்லரிக்கும். அப்போ அந்த பாடல்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டதை போல, சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நன்றாய் எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா, சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா. நிமிர்ந்து உட்காந்துக்கிறோம். என்னமோ சொல்ல போறாரா அப்படின்னு சொல்லி நெஞ்ச முத்துக்காருமோ. அடுத்த வரியை பாருங்க. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நன்றாய் எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. இப்படி நாங்கள் உயிரை கொடுத்து பாடுவோம். நீங்கள் அப்படி உட்காந்து கருவாப்பை நல்லா பாடுறாண்டா அப்படி நினைக்கப்படாது. எங்களை போன்ற கலைஞர்களுக்கு என்ன உற்சாகம்? நீங்கள் கரவொலி எழுப்புவது. இதை நான் ஒருவனையும் பிச்சை வைக்க முடியாது. உங்களுடைய இதயமாக சொல்ல வேண்டும், நல்லா பாடியிருக்கானியா, ஆளு கருப்பாங்க நல்லா பாடுறான் அப்படின்னு என்ன செய்ய நீங்களும் தட்டி விடுங்க. இதுக்கு நான் காசை கேட்க போகிறேன்.
இந்த பாடலுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. பாடல் எழுதுகின்ற பாடல் ஆசிரியர்களை என்ன செய்யக்கூடாது, சுதந்திரமா விடணும்னு நினைக்கிறவர் யார்? பட்டுக்கோட்டை. அவருக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்காது. ஆனா எம்ஜிஆருக்கு அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இந்த வரிகளை மாற்று, இது என்னுடைய கேரக்டருக்கு ஒத்து வராது, என்னுடைய தத்துவத்துக்கு என்னுடைய ரசிகர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்த வரியை மாத்து, இந்த வரியை மாத்து அப்படின்னு ஓயாமல் சொல்லிட்டு இருப்பார். இதுல பட்டுக்கோட்டை எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்படுகிறது. இனிமே எம்ஜிஆருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். அந்த நேரத்தில் எம்ஜிஆரை பகைத்துக் கொண்டு ஒருவன் திரையுலகத்தில் வாழ்வது என்பதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் எம்ஜிஆரை பகைத்துக் கொண்டு இனிமேல் அவருக்கு பாட்டு எழுத மாட்டேன் முடிவு எடுக்கிறார் பட்டுக்கோட்டை. ஆனால் எம்ஜிஆருக்கு என்னன்னா, இவருடைய பாட்டு இல்லாவிட்டால் என்னுடைய திரைப்படமே என்ன செய்யறோம், தோல்வி அடைஞ்சிரும், என்னுடைய ரசிகருடைய இதயத்திற்குள் போய் நான் நுழைய முடியாமல் போய்விடும் சொல்லி என்ன செய்றாரு, பார்க்குறாரு, 2-3 பேர்கிட்ட கூட்டு பார்க்குறாரு, வரல. கடைசியில் எம்ஜிஆர் கார் எடுத்து நேராக பட்டுக்கோட்டை வீட்டுக்கு போயிடாரு. வீட்டுக்கு போன உடனே பட்டுக்கோட்டை அங்கே உட்கார்ந்து, என்னடா இவரே வந்துட்டான்னு சொல்லிட்டு, உட்காருங்க. என்னண்ணே? இல்லை, என் படத்துக்கு ஒரு பாட்டு எழுதணும்ண்ணே, ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நான் எழுதி வச்சுருக்கேன், யாராவது என்ன செய்யுங்க, வாங்கிட்டு போய் சொல்லுங்க அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்துடுறாரு. மேற்கொண்டு எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு நண்பரை அழைத்து, நீ போய் பட்டுக்கோட்டை பாட்டு எழுதிட்டாராம் பாருன்னு சொல்லி முதல் நாள் போகிறாரு, எழுதலை. 2ஆம் நாள் போகிறாரு, எழுதலை. 3ஆம் நாள் போகிறாரு, இவன் என்னன்னா டெய்லி வந்துட்டு சொல்லிட்டு ஒரு பாட்டை எழுதி கையில் கொடுத்துட்டு போ. இந்த வந்தார் பார்த்தீங்களா எம்ஜிஆருடைய செயலாளர், அவர் திரும்பி போகிறப்ப அந்த பாட்டை வாசித்து பார்க்குறாரு. வாசித்து பார்த்தோன்னே குப்புன்னு ஆகி போச்சு. ஆஹா, இவன் எம்ஜிஆரே இல்லை கிண்டல் பண்ணியிருக்கான், இதை போய் கொடுத்தா தலைவர் கொன்றுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டே போயிருக்காரு. போய் எம்ஜிஆர்கிட்ட போனோன்னே, என்ன எழுதிட்டாரா? எழுதிட்டாருண்ணே. ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்குது? இல்லை பாட்டு. ஏன் பாட்டில் என்ன? இல்லை அதில் வேணாண்ணே, அது உங்களை பற்றி ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது. என்ன காரணம்? எம்ஜிஆர் வாங்கி படித்து பார்க்குறாரு. ஏன் நல்லா தானே இருக்குது, ஆனால் என்னை சுதந்திரமாக நீ என்ன செய்ய முடியல, பாட்டு எழுத என்ன செய்யலை, நீ அனுமதிக்கலை. அதனால் என்ன செய்யற, திட்டுற மாதிரி இருக்கும். சின்ன பையலை சேதிகளடா, நான் சொல்ல போகும் வார்த்தைகளா எண்ணிப்பாரடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னாரு எம்ஜிஆர் குட்டை. அப்போ அந்த செயலாளருக்கு யோசிக்கிறான், எம்ஜிஆர் என்ன சொல்லுவாரோன்னு சொல்லி. ஆனால் எம்ஜிஆர் உண்மை சிரிச்சுக்கிறாரு. எவ்வளவு சேட்டை இருந்தா சின்ன பையலன்னு எதுக்கு சொன்னான்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, திரையுலகத்தில் சின்னவர் எம்ஜிஆர், பெரியவர் எம்ஜி சக்கரபாணி. அப்போ இந்த வார்த்தையை போட்டு சின்ன பையலே சேதிகளடா, நான் சொல்ல போகும் வார்த்தை நன்றா எண்ணிப்பாரடாங்கிற அந்த வார்த்தைகளை போட்டு எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டாரு. டேய், கீழே சொல்றாரு, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. இந்த வார்த்தையை அழுத்தி இந்த மாணவர்கிட்ட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படியே அமைதியாக உட்காந்துட்டு போனீங்கன்னா தேர்தல் கமிஷன் மிஷினில் உங்கள் பேரே இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் இப்படி அமைதியாக உட்காந்தா? இந்த ஆட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு கூட்டு இருக்குது கோனாரே, இந்த ஆட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு கூட்டு இருக்குது கோனாரே, அதை ஓட்டி முடிச்சவங்க ஒரு முடிவும் காணாரே, அதை ஓட்டி திரிஞ்சவங்க ஒரு முடிவும் காணாரே, இந்த ஆட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு கூட்டு இருக்குது கோனாரே, அதை ஓட்டி திரிஞ்சவங்க ஒரு முடிவும் காணாரே. அவரும் வந்தார் இவரும் வந்தார், ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமல் ஓடுவார். அவரும் வந்தார் இவரும் வந்தார், ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமல் ஓடுவார். இந்த பாடல்கள் ஒவ்வொரு வரியும் கேட்டுப்பாங்க.
அந்த படங்கள், அந்த படத்தில் அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப, அப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க சார், அப்பெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கே மாட்டீங்க. ஆனால் இப்போ பிறந்துட்டீங்களே, வாழணுமே. நம்ம சுற்றி என்னமோ நடந்துட்டு இருக்கே, என்ன பண்ண போறீங்க, என்ன செய்யலாம்? இந்த தேசம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 6 லட்சம் பேரை இன்னைக்கு இல்லை சார், வாட்காளர் இதில் இல்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. நான் என்னுடைய பூர்வீக ஊருக்கெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தாவுடைய அட்ரஸ், அவர் பிறப்பு சான்றிதழ். அங்கே போனால் காரி துப்புறாங்க. உன மனசுனாடா, உனக்கே பிறப்பு சான்றிதழ் இருக்காடா? இப்போ தேசம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு தான் என்ன செய்றாரு? தட்டி எழுப்புறாரு. குழந்தைகளுக்கு பையனுக்கு சொல்லிட்டாரு. உடனே பயபுரம் கோச்சாங்க. பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை எங்களுக்கெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் ஏன் சொல்லலை? அழகா சொன்னார்ல, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. அழகா சொன்னார். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே. ஆனால் இந்த பாட்டை கேட்டு நிறைய பாப்பா தெரிஞ்சிச்சு. அவர் தெரியும். இல்லை, நான் சொல்கிறேன், அதாவது சொல்கிறேன், அதை உள்வாங்கி கொண்டு எதற்காக சொல்லுகிறான்? அரசியல் பேசுகிற தவறாக யார் நினைக்காதீர்கள். நான் யாரை பற்றியும் சொல்லவில்லை. திருடு குறைஞ்சிருக்கா? இன்னை வரையும் குறைஞ்சிருக்கா? திட்டம் போடு திருட கூட திருடிட்டே இருக்க. நம்ம பேரையே திருடித்தானே. கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் பேர்கள் திருடப்பட்டிருக்கு. என் வாக்கு திருடப்பட்டிருக்கு. என் பிள்ளையின் வாக்கு திருடப்பட்டிருக்கிறது. என் மனைவிக்கு வாக்கே இல்லையே. அப்போ நான் இந்திய குடியுரிமை இல்லையா? நான் நாடு கடத்தப்படுவேனா? இப்படிலாம் என்ன செய்யுது? மனது அப்படி ஒரு அச்சத்தை என்னாச்சு நம்ம கொண்டு வந்து கொடுக்குது. இதைத்தான் சொன்னார். பயப்படக்கூடாது. வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? தைரியத்தோடு இருக்கணும். அந்த தைரியத்தை யாரிடம் கற்றுக்கொள்ளுங்கள்? 14 வயசு சார் பட்டுக்கோட்டைக்கு. ஒரு விவசாயி 14 வயது வயக்காட்டை வேலையை பார்த்துட்டு அவர் அப்படி நடந்து வர்றாரு. அவர் இந்த கிராமத்திற்குள்ள ஒரு ஆறு ஓடும். அந்த ஆற்றோரமாக ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கு கீழே அந்த படியில் வந்து ஓய்வெடுக்கிறாரு. அப்போ அந்த ஆற்றங்கரை ஓரமாக கெண்டை குஞ்சு இருக்குல்ல, கெண்டை குஞ்சு அப்படி துள்ளி துள்ளி விளையாடுது. நம்மளால தான் என்ன செஞ்சிருப்பான்? வடக்குன்னு வேட்டி அவுத்து ஒரே ராவிட்டான். ஆனால் அந்த இளைஞன் 14 வயது இளைஞன், ஒத்த வயசு உங்களுக்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாலிபர்கள் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 படிக்கக்கூடிய ஒரு 9 படிக்கக்கூடிய வயதுன்னு வச்சுங்க. இந்த கெண்டை குஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்க அவர் என்ன நினைக்கிறாரு? யோசிக்கிறாரு. ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே. அந்த கெண்டை குஞ்சு சொல்கிறாரு பாருங்க, ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே. அன்னைக்கே தெரியும் சார், இவன் கவியரசர் கிடையாது, கவி பேரரசு கிடையாது, புரட்சி கவிஞர் கிடையாது, தேசிய கவி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைப்பெயர் உண்டு, ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒரு அடைமொழி உண்டு. ஆனால் இந்த மக்கள் அவருக்கு கொடுத்த பட்டம் மக்கள் கவிஞர். வேறு எந்த கவிஞருக்கு இது கொடுக்கல. இவருக்கு தான் என்ன செஞ்சாங்க? அந்த பட்டத்தை கொடுத்தார்கள். இதில் இன்னொன்று இருக்கு. இவர் யாருக்கும் பயப்பட மாட்டார்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த பா நீலகண்டன் ஒருத்தர் இருக்காரு, டைரக்டர். இந்த டைரக்டர்கிட்ட போய் இந்த எழுத்தாளர்கள் போய் பேசுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பா நீலகண்டத்துக்கு பட்டுக்கோட்டைனா உயிர் சார். கெஞ்சிருக்கான் சார், ஒவ்வொரு ஸ்டுடியோவாக போய் அந்த பாட்டு எழுதுவதற்கு அவர் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடு கிடையாது. மாடர்ன் தியேட்டர்ஸுக்குள்ளே போகிறாரு.
மாடர்ன் தேர்ஸில் டிஆர் சுந்தரம்ங்கிறவரெல்லாம் பயங்கரமான ஆள். அப்போவே கோட் போட்டு அந்த மாடர்ன் தேர்ஸோட ஓனர் லண்டனில் படித்தவர். அவரை பார்க்குறது பேசுகிறதே வந்து ரொம்ப அதிசயம். அவருக்கு முன்னால் அவருடைய நண்பர் சுலைமான் கூட்டு போகிறார். கூட்டு போய் இவர் ஒரு பாட்டு அது வந்திருக்காரு. அவரை அப்படி பார்த்துருக்காரு. யார் என்னையா இப்படி இருக்காங்க, இதெல்லாம் என்னையா பாட்டு அது. ஒரு கவிஞரை நிற்க வைத்து கொண்டு ஒரு அந்த வாலிபனை இவர் என்னடா பாட்டு எழுதுவார்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு கேட்ட அதே மனிதனை அவர் அப்பர் மினிஸ்டர், சரி அவர் யார்கிட்ட கூட்டு போன, நம்ம ஜி ராமநாதன் இருக்காரு இசையமைப்பாளர், அவர்கிட்ட கூட்டு போ. ஜி ராமநாதன் ஆள் எப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய இசை மேதை, அன்றைய இசை அமைப்பாளர்களில் மிகப்பெரிய மேதை. அவர்கிட்ட போய் பாட்டு பாட சொன்னால் இவருக்கு என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கோட்டைக்கு இவர் வாய்ப்பாட்டுக்காரர்கள்பாங்க. பாரதி கூட வாய்ப்பாட்டுக்காரன் தான். எழுதுகிறப்ப தாளம் போட்டு என்ன செய்வாங்க, அவங்க சந்தத்தோடு எழுதி பழகினவங்க அவங்க. அதனால தான் பாரதியாருடைய பாடல்களையோ பட்டுக்கோட்டை பாடலையோ சந்தத்தோடு எந்த இடத்துல என்ன செய்யலாம் நம்ம பாட முடியும். அது மாதிரி இவர் என்ன செய்யார், ஜி ராமநாதன் உட்காந்துருக்காரு, அவர் டேபிள் மேலே ஒரு தாளம் போடுறாரு, டங்கி தாளம் போட்ட உடனே ஜி ராமநாதன் பார்க்குறாரு, எப்படி இருக்கும். இப்போ ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு ஒரு பாடல் சொல்கிறான்னு சொன்னால் அவர் பக்கத்தில் போய் தாளம் போட்டு அவர் டேபிளில் போய் தாளம் போட்டால் விடுவாரா, சப்புன்னு இருத்துவார்ல. ஜி ராமனுக்கு அந்த கௌரவம், அவங்களாம் மிகப்பெரிய ஆள். அப்படி பார்க்காரு, ஏய் யார் அவன் இந்த மாதிரி சந்தத்துக்கு டேபிளில் தாளம் கொடுங்க, உங்களை வெளியே போய் சொல்கிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். தான் வாழ்க்கைக்கு ஒரு ஒளி குடிக்கும் என்று நம்பிக்கையோடு வந்த ஒரு இளம் கவிஞனை வெளியே போய் என்று சொன்னுகிறான். நொந்து போய் வெளியே வராரு. அப்போ ஒரு முடிவெடுக்கிறாரு, என்றாவது ஒரு நாள், அதுக்காண்ட ஒரு மேலே கோவிக்கல, என்றாவது ஒரு நாள் நீயே என்னை அழைத்து மிக மரியாதையோடு என் இசையில் நீ ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று சொல்லுவார் அப்படிங்கிற அந்த மன உறுதியோடு என்ன செஞ்சார், வெளியே போனார். அதுவும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அதுதான் பா நீலகண்டத்தினுடைய அந்த படம். பா நீலகண்டன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா சும்மா இருக்க மாட்டார். ஓயாமல் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா இந்த பரியை மாற்று, இந்த மரியை மாற்று, இப்படி போடு இப்படி போடு இப்படி போடுன்னு ஓயாமல் சொல்லுவார். இவருக்கு வந்து பயங்கரமான கடுப்பு வரும். ஏன்டா நான் எழுதுகிற பாடலை போய் இப்படிலாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிலாம் மாற்ற முடியாது. ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது மாற்றேன். கடைசியில் ஒரு டெம்போ இருக்கணுமே அந்த இதில். அந்த பாடல் எழுதுகிறாரு. கடைசியில் எழுதி அந்த பாடலை வந்து நீலகண்டன் கொடுக்குறாரு. நீலகண்டன் அந்த பாடலை பார்க்குறாரு. கால நிலையம் மறந்து சிலது கம்பையும் கொம்பையும் நீட்டுது, கால நிலையம் மறந்து சிலது கம்பையும் கொம்பையும் நீட்டுது, புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழை பிடிச்சி ஆட்டுது. அந்த புலி யாரு? புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழை பிடிச்சி ஆட்டுது, வாழ்வின் கணக்கு தெரியாம பொண்ணு காசு எண்ணி பூட்டுது, ஆனா காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. இந்த 4 வரியை படித்த உடனே நீலகண்டனுக்கு குப்புன்னு வேதிருச்சு. இவன் நம்மளைத்தான் திட்டுறான். கடைசி வரி அப்படித்தான் இருக்கு. புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழை பிடிச்சி ஆட்டுதுன்னு எழுதுனான் பாருங்க. ஏன்டா நான் தான் மாற்றி எழுத மாட்டேன், என்னுடைய கவிதைகளையோ என் எழுத்துக்களையோ மாற்றுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீ மாற்றித்தான் கொடுன்னு சொன்னால் அந்த கடைசியில் வருது பார்த்தீங்களா, காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. ஏன்னு கேட்டால் பா நீலகண்டனுக்கு காதோரம் முடி நரைத்திருக்கும். உடனே நீலகண்டன் பயந்து போயிட்டான். அஜோ நம்ம சொன்னதுக்கு இந்த ஆளை என்ன செஞ்சான், கவிங்க அறம் பாடிட்டான், செத்தான் செத்துருவோம் என்னன்னு சொல்லிட்டு பயந்து போய் மறுபடியும் பட்டுக்கோட்டை ஓடி, கோச்சுக்கிறாப்பா நீ எனக்கு அந்த பாடல் சரியாக வரணுங்கிறக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அற்புதமாக எழுதியிருப்பார் சார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, 14 வயதில் ஒரு ஆற்றுக்குள் நீந்தி கொண்டிருக்கிற அந்த கெண்டை மீனுக்காக வருத்தப்பட்டவன் தான் வாழ்ந்த 29 வயதிற்குள், நல்லா ஞாபகம், நீங்கள் 29 வயசு நெருங்க போகிறீங்க.
ஆனால் 29 வயதிற்குள் அவர் சாதித்த சாதனை, அவர் சிந்தித்த வேதனை, இந்த தேசத்திற்காக, இந்த மக்களுக்காக எந்த இடத்திலும் யாருடனும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு மிகப்பெரிய கவிஞனாய் வலம் வந்தவன். எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் இவருக்குமே சண்டை வந்திருக்கு. எம்எஸ் விஸ்வநாதன் பட்டுக்கோட்டையுடைய பாட்டு தான் அவ்வளவு பிரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடர்ன் தியேட்டரில் பாசவலை பாட்டிற்கு தஞ்சை ராமதாசிலிருந்து உடுமலை நாராயணகவியிலிருந்து எத்தனை பேர் பாட்டு எழுதி பார்க்குறாங்க. பட் யாராலும் என்ன செய்ய முடியல, பாட்டு எழுத முடியல. எனக்கு விஸ்வநாதன் கடுப்பில் இருக்கான். அப்போ தான் சுலைமான் போய் விஸ்வநாதன் போய் கூட்டு போய் காமிக்கிறாரு. இப்படி ஒரு வந்திருக்காரு, பட்டுக்கோட்டைன்னு ஒரு இளைஞன் வந்திருக்கிறான். கூட்டு போடா, நானே நொந்து போய் கிடக்கேன். தஞ்சை ராமதாஸ் எழுத முடியல, உடுமலை நாராயண எழுதல, மருதுகாசி முடியல, இப்படி ஒரு சின்ன பையில கூட வந்திருக்கேன்னு சொல்லி விஸ்வநாதன் கோபிக்கிறார். எப்படி இருக்கும்? சரி விஸ்வநாதன் கோபமாக இருக்காரு. நாளைக்கு வந்து பார்ப்போம். நாளைக்கு இவரை அழைத்து கொண்டு போகிறார். அடுத்த நாள் என்ன சார், சொன்னால் போக மாட்டேன் நீ, நான் மெட்ராஸுக்கு வேறு போகணும்டா, இந்த ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு நான் அங்கே வேறு போகணும், பல இடத்துக்கு போகணும், பாட்டு வரமாட்டேங்கிற. அந்த படத்துக்கு சரியான பாட்டு இந்த பாட்டு தான் அமையலை. ஆனால் இவர் பாட்டு ஆனால் சுலைமான் சொல்லிட்டாரு, அந்த பாட்டினுடைய சூழ்நிலை எந்த இடத்துக்கு எழுதணும், எதற்காக எழுதணும், அந்த சம்பவத்தினுடைய சூழ்நிலையில் இப்போ நான் சொன்னனால பட்டுக்கோட்டை ஏற்கனவே எழுதி பேப்பரில் வச்சுருக்காரு. பேப்பரில் எழுதி வச்சிருக்கிற பாடலை கடைசியில் சுலைமான் விஸ்வநாதன்ட்டானே, நீங்கள் பாட்டை நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறதுலே இல்லையோ, தயவுசெய்து இதை வாசாவது பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார். சரி வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டார். போன பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து சரி என்னதான் எழுதியிருப்பானோன்னு சொல்லி அதை எடுத்து என்ன செய்கிறாரு, வாசிக்கிறாரு. வாசித்த உடனே விஸ்வநாதன் கண்களில் கண்ணீர் கசிந்தது. கூப்புறாவன இந்த ஒரு இதுக்கு தாண்டா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வர சொல்றா, இதாண்டா பாசவலைக்கான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தை என்னது, குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம். இந்த டியூன் போடுறாரு. அந்த பாடல் சுந்தரத்துக்கு பிடிக்குது. மாடர்ன் தியேட்டர்ஸில் அந்த படம் வெற்றி பெறுகிறது. இதோடு முடிஞ்சிடல விஸ்வநாதனுடையது. பூஜை அறைக்குள்ளே போய் அடைத்து கொண்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறான் சார் எம்எஸ் விஸ்வநாதன். எவ்வளோ பெரிய ஆள்! ஏன் அழுதாரு தெரியுமா? ஏன் அழுதாரு? ஒருத்தன் இவ்வளோ தூரம் இவ்வளோ அற்புதமான ஒரு பாடலை எழுதி கொண்டு வந்து நின்ற இளைஞனை நான் உதாசீனப்படுத்தி வேதனைப்படுத்தி கண்ணீர் விட வைத்து அவனை எவ்வளவு வேதனைப்படுத்திட்டேன். எழுதியிருக்கானையா இப்படி ஒரு பாடலை? ஒருவேளை நான் விரட்டி வேறு ஒரு இசையமைப்பாளர் இந்த இதுக்கு பாட்டு இசையமைச்சிருந்தானா, அவன் ஜெயிச்சிருந்தானா, இந்த வரலாறு என்னை மன்னிக்குமான்னு சொல்லி ஒரு மெல்லிசை மன்னர் மெல்லிதயக்காரனாக கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார் என்று சொன்னால் அதுதானே பட்டுக்கோட்டைக்கு கிடைத்த வெற்றி. இந்த விஸ்வநாதனுக்கு கட்டை கொடுத்துருக்காரு பட்டுக்கோட்டை. விஸ்வநாதனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வரி கரெக்டாக வரணும். மெட்டுக்கு பாட்டு அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மெட்டு கொடுத்துருவார், பாட்டு எழுதணும். ஆனால் பட்டுக்கோட்டைக்கு இந்த மெட்டுக்கு பாட்டு எழுத பிடிக்காது. மெட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, பாட்டு எழுதக்கூடாது. வள்ளியம்மா அவர்களே, அவர் என்ன சொல்வார், கவிதை என்பது தமிழ், கவிதை என்பது ஒரு என்னுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அது கவிதை. இதுக்கு நீ தான் என்ன செய்யணும், டியூன் பண்ணுமே தவிர நீ என்ன செய்யக்கூடாது, மெட்டு போட்டு நீ எழுதுன்னு சொல்லக்கூடாது. இது என்ன ஓவியம் வரைகிற விஷயமா? கிடையாது. எனக்குள்ள ஆற்றெழுதுகிற ஒரு விஷயத்தை நீ தான் என்ன செய்யணும், சிச்சுவேஷன் சொல்லிடுற, நான் பாட்டு எழுதுறேன், நீ தான் என்ன செய்யணும், மெட்டு போடணும். பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. பஞ்சாயத்தானோட கடைசியில் என்ன தேவை செய்யுன்னு சொல்லிட்டு மெட்டை போட்டு கொடுத்துட்டு கடைசியில் ரொம்ப சங்கட்ட போட்டு சொன்னார். அவர்கிட்ட பேசுகிற வார்த்தையை பாருங்க. எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்துட்டு விஸ்வநாதப்பா சொன்னார், அண்ணே காலுக்கு செருப்பு வாங்கணும்னா காலுக்கு என்ன செய்யணும், செருப்பு வாங்கணும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, காலை தூக்கிட்டு செருப்பை தேடி அலையக்கூடாது. செருப்பு கொண்டு வந்து காலை தான் போடணும். காலை தூக்கிட்டு செருப்புக்கு என்ன செய்யக்கூடாது, அலையக்கூடாது. ஒரு கவிஞனுடைய கவிதை என்பது காலுக்கு சமம். நீங்கள் போடுற மெட்டுங்கிறது செருப்புக்கு சமம். பாருங்க எவ்வளவு தைரியம் பாருங்க. ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு இசையமைப்பாளர், இத்தனை பேருக்கும் சற்றும் தலைக்காமல் பாடலை மிக தைரியம் சுயமரியாதையோடு எதிர்த்து நின்றுக்காரு பாருங்க.
அதனால தான் அவ்வளோ பெரிய எம்ஜிஆரே வந்து கடைசி வரைக்கும் பட்டுக்கோட்டை என்ன செய்ய முடியல, விட முடியல. அது நல்லா புரிஞ்சுங்க. கடைசி வரைக்கும் அவரை தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டு வாழ்ந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞன் பட்டுக்கோட்டை. காதல் பாடல் கூட பாருங்க, இன்னைக்கெல்லாம் எப்படி எழுதுறாங்க காதல் பாட்டுலாம். இன்னைக்கு காதல் பாட்டை கேட்டால் காதல் பாட்டு மாதிரி இருக்கு, கோசிக்கிற மாதிரியே எழுதுறாங்க. எம்டி உன்னை பெத்தான் 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 பெத்தான், என் கையில் கிடைச்சா செத்தாஞ்சி எதுக்குடா அப்படின்னு கேட்டால் அவள் அழகாக பெற்றுட்டான். யோசிச்சு பாருங்க, ஒரு காதல் பாடலை இன்றைய கவிஞர்கள் எவ்வளவெல்லாம் கேவலமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பட்டுக்கோட்டை எழுதினான். கல்யாண பரிசு. ஸ்ரீதர் எப்படிப்பட்ட ஆள் தெரியும்? ஸ்ரீதர்லாம் பயங்கரமான ஆள். 3 மணி நேரம் பட்டுக்கோட்டை உட்கார வச்சு கதை சொல்கிறாரு. யோ வா, நீ பெரிய சமுதாய கருத்துள்ள மிகப்பெரிய ஒரு ஆள், எந்த பாட்டை கொடுத்தாலும் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு புரட்சின்னு ஏதாவது வார்த்தையை வைப்ப, இல்லாட்டி சித்தாந்தத்தை கொண்டு சில கம்யூனிஸ்டத்தை கொண்டு வந்து பூத்திடுவேன். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இது வந்து முற்றிலுமான ஒரு காதல் கதை. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த கதையை சொல்லியிருக்காரு. காதல் கதையை கேட்டுக்கொண்டே இருந்த கல்யாண சுந்தரம் அமைதியாக சொன்னார். இந்த வேற ஒன்றும் கிடையாது, ஒரு காதலி காதலிலே தோல்வியுற்றாள் கண்ணி ஒருத்தி, கலங்குகிறாள் அவளை நெஞ்சில் நிறுத்தி. காதலிலே தோல்வியுற்றாள் கண்ணி ஒருத்தி, கலங்குகிறான் அவனை நெஞ்சில் நிறுத்தி. இதான உன் படம்? எப்படி யோசிச்சு பாருங்க, 3 மணி நேரம் உட்காந்து சொன்ன கதையை ஒரு 2 வரியில் சொல்லிட்டு இதான உன்னுடைய படம் என்று சொன்னா பாருங்க. அரண்டு போயிட்டார். ஏன்டா ஒரு இன்னொரு டேட்டா தான் என்ன செஞ்சிருப்பாரு, சத்தியம் வாங்கினாரு. இந்த படத்தில் எந்த பாட்டிலையும் வந்து உன்னுடைய சமுதாய கருத்துக்கள் வரவே கூடாது. சிரித்து கொண்டார் கல்யாண சுந்தரம். நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக என் கையை வெட்டி போட்டாலும் அது இல்லாமல் இந்த பாடல் என்ன செய்யாது, வராதுன்னு இவனுக்கு தெரியும். படம் வருது சார், வெள்ளி விழா பயங்கரமான ஓட்டம், அடி கிளப்பிட்டாங்க. கிளப்பிட்டு இங்கே வெள்ளி விழா மேடையில் அவர் பெருமையாக பேசுகிறார் ஸ்ரீதர். நான் சொன்னதற்காக இவர் இந்த மேடையில் அரசியல் வேலை பேசுகிறாங்க. அந்த மாதிரி நான் சொல்லியதற்காக தன்னுடைய கொள்கையெல்லாம் விட்டு பட்டுக்கோட்டை இந்த படத்தில் பாடல்களை அள்ளி வழங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அரங்கமே கைதட்டுது. ஆனால் நீங்கள் ஏன் எப்படி உட்காந்துருக்கேன்னு தெரியல. எதுக்குன்னா நீங்கள் மெய்மறந்து உட்காந்துருக்கீங்க தெரியும். ஆனால் பட்டுக்கோட்டை எழுந்து சிரித்து கொண்டே சொன்னார். அவர் பேசுகிறப்ப ஸ்ரீதர் நினைத்து கொண்டிருக்கிறார், நான் எந்த இடத்துலையும் இந்த என்னுடைய கருத்தை வைக்கலன்னு சொல்லி இந்த படத்தில் ஒவ்வொரு பாடலிலும் என்னுடைய கருத்து என்ன இருக்குது இதில் புதைந்து கிடக்கிறது. அத்தனை பாடல்கள் சொல்லுவார். உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி, ஊரெங்கும் மணக்கும் உல்லாசம் நமக்கும் காணாத தூரமடா, காணாத தூரமடா. இது நல்ல கேட்டுப்பாங்க. ஊரெங்கும் மணக்கும் உல்லாசம் நமக்கும் காணாத தூரமடா. நமக்குங்கிறது யாரு? அவன் தான்டா பாட்டாளி வர்க்கம். நீங்கள் நான் ஊரே கொண்டானா கூட இங்கே ஒரு வெடி நல்லா கவனிச்சு பாருங்களா. தீபாவளி நேரங்களில் பார்த்தீங்கன்னா தீபாவளிலாம் முடிஞ்சு சாயந்தரம் பூரா அந்த குடும்பத்தோட பட்டு வேட்டி பட்டி சேலை அந்த அப்படி ஜருகை சேலை கூட வந்து அப்படியே வெடி போட்டு முடிச்சுட்டு திங்க போயிடுவாங்க. அந்த திங்க போன அந்த மாலை நேரங்களில் அந்த இருட்டுகிற நேரத்திலே 6-7 சின்ன குழந்தைகள் துவைத்து போட்ட கிழிந்த உடைகளை அணிந்து கொண்டு அந்த தெருக்களிலே வந்து வெடித்து நமுத்து போன பட்டாசுகளை எல்லாம் பிறக்கி கொண்டு
யோசிச்சு பாருங்க. பிறக்கிக்கிட்டு போங்க, பிறக்கிட்டு போய் ஒரு திண்ணையில் அந்த பட்டாசை பூரா பிச்சு அந்த கருமருந்தெல்லாம் ஒரு பேப்பரில் போட்டு அதில் மெல்ல அந்த அந்த கயிறில் நெருப்பு வச்சு அந்த கருமருந்துக்குள்ளே உள்ளே போட்டுன்னு புஷ்ஷுன்னு அப்படியே அது எவ்வளியும். அப்போ அந்த பிள்ளைங்க போது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு. இதுதான்டா உண்மையான தீபாவளினார். இதுதான் சார் பட்டுக்கோட்டை, இதுதான் பட்டுக்கோட்டை. ஒவ்வொரு பாடல்களுக்கும் அவன் வைத்த ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையில் புல்லரிக்க வைத்த பாடல். எழுதியது 250 பாடல் தான் சார். 250 பாடல்களில். ஆனால் அவர் பாட்டு எழுதுகிற மட்டும் கிடையாது, நல்லா கவனிச்சுங்க. அவர் சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடுகிற நேரத்திலும் கூட அவர் சக்தி கலைக்குழுவில் நாடகக்குழுவில் போய் சேர்றாரு. அங்கே பாட்டு எழுத போகிறார். பாட்டு எழுத போகிறப்போ ஓயக்கத்தேவர் ஒரு நெருங்கி நண்பர். ஓயக்கத்தேவர் தெரியும் உங்களுக்கு, சும்மா ஜைஜாண்டிக்காக இருப்பார். இவரும் ஒரு கொடும் வெயிலில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, சாலையில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கப்ப பட்டுக்கோட்டையுடைய செருப்பு அறுந்துருச்சு. செருப்பு இருந்தவுடனே ஓயக்கத்தேவர் சொல்கிறார், அண்ணே உங்கள் செருப்பு அறுந்துருச்சுண்ணே. ஏன்னா அவ்வளோ வெயில், அவ்வளோ கொடும் தார் ரோடு. பட்டுக்கோட்டை சிரித்து கொண்டே சொன்னார், உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், இந்த செருப்பருந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன். வரக விசார் எப்ப பார்த்தாலும் அவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வரிகளும் அந்த வரிகளுக்குள்ளும் ஒரு சந்தம் இருக்கும், ஓசை இருக்கும், பாடல் இருக்கும். உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், இந்த செருப்பருந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன். நெருப்பாற்றில் நீந்த துணிந்தேன், கொதிக்கின்ற தார் எனக்கு குளிர் நீர் அப்படின்னு. கொதிக்கின்ற தார் எனக்கு குளிர் நீர். யார் சார் சொல்லுவா இதெல்லாம்? சம்பளமே தராம ஒரு தயாரிப்பாளர் சம்பளம் கொடுக்கல, கேட்டு போறாரு. உள்ள இருந்துட்டு சொல்லுவார், அந்த நிக்க சொல்லு. நிப்பாரா நம்மளு, யாரடா நீ நாயேன்னு கேட்டாரு. நேற்று முனை நடுவீதியில் பார்த்தேன், தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயை நீ யாரடா என்னை நில்லென்று சொல்ல சொன்னார் பாருங்க. தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நீ யாரா என்னை நில்லுன்னு சொல்ல. போட்டு சவுண்டை விட்டு கிளம்பிட்டாரு. அரண்டான் அந்த ஆளு ஓடி அவருக்குரிய தொகை கொடுத்து போனாங்க. சுயமரியாதை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல், மற்ற கவிஞர்லாம் இறந்து போனான்னு சொல்லலாம், ஆனால் பட்டுக்கோட்டையை காலமானார் என்று சொல்லணும். ஏனென்றால் இறந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இனி வருங்காலத்திற்கும் வாழப்போகிற ஒரே ஒரு கவிஞன் யார் என்று சொன்னால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். ஏனென்று சொன்னால் அவர் வாழுகின்ற ஒவ்வொரு காலமும் மனிதர்களோடு நெருங்கி பழகிய ஒரு மகத்தான ஒரு கவிஞன் பட்டுக்கோட்டை. ஆக மனதில் வச்சுங்க, பட்டுக்கோட்டையை பொறுத்தவரையில் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகள், உங்களுக்கு தான் சொல்கிறேன் நான், தயவுசெய்து கல்லூரி பிள்ளைகள் வாசிக்க பழகுங்கள், வாசிப்பை நேசிக்க பழகுங்கள். தினந்தோறும் ஒரு 10 பக்கமாவது படித்து விட்டுத்தான் நான் உறங்குவேன் என்ற லட்சியத்தை பெண் குழந்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஞாபகங்க. இனி வருங்காலம் உங்கள் கையில். வருங்காலம் யார் கையில்? நம்ம கையில் கிடையாது. இனி அவங்க தான் இந்த பேரணத்தை கட்டியாள போகிறவர்கள். ஆக ஒரு விஷயத்தை பழகிக்கொள்ளுங்கள், இவருடைய கவிதைகளை எல்லாம் தயவு செய்து வாசித்து பாருங்கள். பட்டுக்கோட்டை எவ்வளவு பெரிய மகா கவிஞன் என்பது உங்களுக்கு தெரியும். அவன் மனிதர்களை நேசித்தவன், மனிதர்களுக்காக பாடியவன், மனிதர்களை நோக்கியே அவன் பயணித்தவன். அதனால் தான் என்னவோ மனிதர்களை நேசிக்கிறவர்கள் எல்லாம் குறைந்த வயதில் செத்து போகிறார்கள். அவர்களுக்கு எத்தனை இஞ்சி நெஞ்சிருந்ததை பற்றி கவலை இல்லை, அவர்கள் எவ்வளவு உயரமாக இருந்தார்கள் என்று கவலை இல்லை. ஆனால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சுயமரியாதை கவிஞன், சமத்துவ கவிஞன், மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டையே எனது பார்வையில் என்னை கவர்ந்த கவிஞன் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.